அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். ரொம்ப சோம்பலாக டயர்டாக இருக்க சமயத்தில் சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் பாட் ரசம் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல டம்ளர் இல்லைனா கப்பு எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 3/4 பங்குக்கும் கொஞ்சம் கூட புழுங்கல் அரிசி இல்லைனா பச்சரிசி உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 1/4 பங்கு துவரம்பருப்பு கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிக்கலாம். இப்போ அது ஊறிட்டு இருக்க சமயத்துலேயே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கை ஃபுல்லாக தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு இது கூட 2 தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம். லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும் தக்காளி பூண்டெல்லாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வேண்டானா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நான் ரசம் பொடி சேர்த்துருக்கேன். ரசம் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து ஜஸ்ட்டு சிம்மில் வச்சு மசாலாலாம் கருகிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி பருப்பு சேர்ந்தாப்பில் எடுத்ததுக்கு 5 பங்கு அளவு தண்ணி சரியாக இருக்கும். அதில் 1 பங்கு ஃபஸ்ட்டு பங்கு மட்டும் புளி தண்ணி சேர்த்துட்டு மிச்சம் 4 பங்கும் சாதாரண பிளெயின் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் தனியாக சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி ரசப்பொடியிலே இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே கை ஃபுல்லாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடிக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா விட்டுடலாம். நல்லா குழஞ்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா சூடாக இருக்கும்போதே மசிச்சு கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சுட்டு இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் இந்த ரசத்தாளத்தில் சேர்த்து கலந்துட்டு எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கம்ஃபர்ட் மீலாக இருக்கும் இது. இதுக்கு சிம்பிளாக வத்தலோ அப்பளமோ இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.